வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் அறிவியல் தெளிவோம் அப்படிங்கிற தொடரில் ஃபிசிக்கல் சயின்ஸ் பார்ட் 8 கேஸ் அண்ட் இட்ஸ் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வாயு மற்றும் அதன் விதிகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பொருளின் 4 முக்கியமான நிலைகள் அடிப்படை நிலைகளில் ஒன்று. திட, திரவ, வாயு, பிளாஸ்மா அப்படின்னு 4 நிலைகள் உண்டுன்னு பார்த்துருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம திட திரவ நிலையை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வாயு நிலையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு திடப்பொருள் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் இல்லை உருகுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு திரவமாக மாறும். ஒரு ஐஸ் கட்டி உருகி திரவமாக மாறுது. அந்த திரவம் கொதிப்படைந்து கொதிநிலைக்கு மேலே போகிறப்ப அது வாயுவாக மாறுது. அதே இது ஒரு திடப்பொருளுமே வாயுவாக மாறலாம். அது எப்படின்னா பதங்கமாதல், சப்ளிமேஷன் சொல்லுவாங்க. அந்த பதங்கமாதல் முறைப்படி வாயுவாக மாறலாம். ஸோ வாயுக்கு அடுத்த நிலை வந்து பிளாஸ்மா நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு திடப்பொருளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுக்கு குறிப்பிட்ட வால்யூம் அண்டு ஷேப் ரெண்டுமே உண்டு. திரவ பொருளுக்கு வந்து வால்யூம் உண்டு, ஷேப் கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து எந்த கண்டெய்னரில் வைக்கிறோமோ அந்த கண்டெய்னருடைய ஷேப்பில் அது இருக்கும். கேஸுக்கு வந்து ஒரு வாயு பொருளுக்கு வந்து வால்யூமும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது. சரி, அப்போ ஒரு பிளாஸ்மாவுக்கும் அந்த ஒரு வாயு பொருளுக்கும் இடையில எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, வாயுவை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற மூலக்கூறுவோ அல்லது அணுக்களோ அது வந்து நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல்னு என்ன மீனிங்னா, அதில் எத்தனை புரோட்டான் இருக்கோ ஒரு அணுவில் அத்தனை எலக்ட்ரான் அதில் இருக்கும். ஸோ அது வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிளாஸ்மா வந்து நியூட்ரல் கிடையாது. அது வந்து அயனியாக்கப்பட்ட வடிவத்தில் இருக்கும். சரி, இப்போ ஒரு வாயு பொருளுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸடு ஷேப்போ வால்யூமோ கிடையாது. லோ டென்சிட்டியாக இருக்கும். அதாவது திட திரவ பொருளோட கம்பேர் பண்ணுறப்ப லோ டென்சிட்டியாக இருக்கும். கம்ப்ரஸபிலிட்டி இருக்கும். அதனுடைய வால்யூமை வந்து நம்ம அமுக்குவதன் மூலமாக அதை வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அதனுடைய வால்யூமை நம்ம கன அளவை சுருக்கி கொள்ளலாம். டிஃப்யூசபிலிட்டி அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைவான அளவுள்ள கேஸை ஒரு வேக்யூம் பாட்டிலுக்குள்ளே நம்ம செலுத்தினா கூட அது அந்த பாட்டில் முழுக்க யூனிஃபார்மாக பரவி இருக்கும். அடுத்தல ப்ரெஷர். இந்த கேஸுடைய பார்ட்டிகிள்ஸ் வந்து அதை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற கண்டெய்னருடைய சைடு வாலில் எப்போதுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். இந்த கேஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப வெப்பநிலையோடு தொடர்புடையதாக இருக்கும். எலாஸ்டிக் கொலிஷன்ஸ். வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுடைய கைனட்டிக் எனர்ஜி மாறாது. அது போய் வாலில் போய் முட்டினாலும் திருப்பி அப்படி எலாஸ்டிக், ஒரு பந்து எப்படி திரும்பி வருதோ அதே மாதிரி திரும்பி இந்த பக்கமாக வந்துடும். அது வந்து எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கைனட்டிக் எனர்ஜி. எப்போல்லாம் இதுக்கு வந்து நம்ம வெப்பத்தை அதுக்கு கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குறப்ப அதில் உள்ள மூலக்கூறுடைய எனர்ஜி வந்து அதிகமாகி இன்னும் வேகமாக அங்கும் இங்கும் அது மூவ் ஆகிட்டு இருக்கும். எஃப்யூசன் அண்ட் டிஃப்யூசன். எஃப்யூசன் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த கேஸ் வாயு மூலக்கூறுகள் ஒரு சிறிய துளை வழியாக ஒரு வேக்யூமுக்குள்ளே பாய்ந்து செல்வதை வந்து எஃப்யூசன் சொல்லுவாங்க. டிஃப்யூசன்கிறது கேஸ் மூலக்கூறுகள் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே யூனிஃபார்மாக பரவுறதை டிஃப்யூசன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்காசிட்டி. கேஸுக்கும் விஸ்காசிட்டி உண்டு. அது வந்து ரொம்ப லோவர் விஸ்காசிட்டியாக இருக்கும் லிக்விடோட கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் இதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதனுடைய விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தால இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விதிகள் இருக்குது. நம்ம முக்கியமான ஒரு 5 விதியை மட்டும் பார்க்கலாம். அது வந்து பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முதல் விதி. அது என்னென்னா, ஒரு நிலையான வெப்பநிலையில் ஒரு வாயுவின் கன அளவானது அதனுடைய அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அதாவது P1, Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம்னு வச்சுட்டா P1 × V1 = P2 × V2. இதுதான் அந்த ஃபார்முலா. இதை வந்து நம்ம எப்படின்னா, ஒரு வாயுவை வந்து நம்ம அழுத்துறோம் அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இப்போ அடுத்த லா வந்து சார்லஸ் லா. இந்த சார்லஸ் லா வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நிலையான அழுத்தத்தில் ஒரு வாயுவுடைய கன அளவானது அதனுடைய வெப்பநிலைக்கு, அதனுடைய அப்சல்யூட் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V1/T1 இஸ் ஈக்குவல் டு V2/T2. V அப்படிங்கிறது வால்யூம், T அப்படிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வாயுவை வந்து நம்ம சூடுபடுத்துகிறோம்னா அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதுக்கான ஒரு உதாரணம். அடுத்தது அவகேட்ரோஸ் லா. அந்த அவகேட்ரோஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிலையான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் ஒரு வாயுவின் கன அளவானது அதனுடைய மோல்ஸ் என்கிற மூலக்கூறு எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது V1/N1 இஸ் ஈக்குவல் டு V2/N2. N1, N2ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ் மாலிகுல். ஓகே, இப்போ வந்து இதனுடைய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலூனில் நம்ம நிறைய கேஸை நம்ம அடைச்சிக்கிட்டே இருக்கோம்னா அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா அந்த பலூன் இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ கேஸ் அடைச்சாலும் அடைக்க அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதனுடைய ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே அதனுடைய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் அந்த அவகேட்ரோஸ் லாவுடைய ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். கே-லுசாக்ஸ் லா அப்படிங்கிற லா இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான கன அளவில் ஒரு வாயுவின் அழுத்தமானது அதனுடைய அப்சல்யூட் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது P1/T1 இஸ் ஈக்குவல் டு P2/T2. இதுக்கு வந்து நம்ம என்னென்னா ஒரு சீல்டு கண்டெய்னர், அதாவது ஒரு குக்கர் எடுத்துக்கிடும். அந்த குக்கருடைய வால்யூம் மாற போகிறது இல்லை. நம்ம அதை சூடு பண்ணோம்னா உள்ள அந்த காற்று வந்து என்ன ஆகும், அதனுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதனால தான் அந்த குக்கரை என்ன சொல்கிறோம், ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கம்பைன்டு கேஸ் லா. இந்த கம்பைன்டு கேஸ் லா என்ன சொல்லுதுன்னா, இந்த பாயில்ஸ், சார்லஸ் அண்டு கே-லுசாக்ஸ் லா, இந்த 3 லாவையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, P1/V1 டிவைடட் பை T1 இஸ் ஈக்குவல் டு P2/V2 டிவைடட் பை T2. அடுத்தால ஐடியல் கேஸ் லா. இந்த ஐடியல் கேஸ் லா என்ன சொல்லுதுன்னா, அழுத்தம், கன அளவு, வெப்பநிலை மற்றும் நம்பர் ஆஃப் மூலக்கூறுகள், நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதனுடைய அதை எல்லாத்தையும் ஒரு ரிலேட் பண்ணுற இது ஒரு ஃபார்முலா. அதெல்லாம் தொடர்பு படுத்துகிற ஒரு ஃபார்முலா. அது என்ன சொல்லுதுன்னா, PV இஸ் ஈக்குவல் டு NRT. Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், R வந்து ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட், இது வந்து 0.0821 அப்படிங்கிற லெவலில் இருக்கும். Tங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கேஸோடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிப்பதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம வாயு நிலை பற்றியும் அது சம்பந்தமான விதிகளை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.